Hello everyone, welcome to All in One channel. Today we are going to see another one important problem from the chapter. Okay, let me see this problem. In standard maths, example 3.22, very important primer. If 9x power 4 plus 12x cube plus 28x square plus 8x plus b is a perfect square, find the value of a and b. இந்த பாலினாமியல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தென் we have to find the value of a and b. ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த a and b. ஓகேவா? எனக்கு சொல்லிட்டாங்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ கொஸ்டினை எடுத்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, கொஸ்டின் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எழுதிடணும். இங்கே ஒரு நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்காங்க, நம்ம வேரியபிள்ஸோடையே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, கொஸ்டினில் வந்து பவர்ஸை வந்து டிக்ரீஸிங் ஆர்டர் வந்து எழுத சொல்லி இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் தென் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை எடுத்து நெக்ஸ்ட் எழுதணும். ஸோ நான் செக் பண்ணுறேன். டிக்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது. எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 1, இங்கே b1. ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கு. இங்கே எக்ஸ் பவர் 0. ஸோ நான் எந்த டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டாம். தே ஆர் இன் ஆர்டர். ஓகே ஓகே, நான் கொஸ்டினை எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே எழுதிடலாம். ஓகேவா? எக்ஸ் பவர் 4 cube எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எழுதிட்டோமா? ஓகே, 9 is a perfect square. ஒரு நம்ம 3 into 3 எழுதலாம். எக்ஸ் பவர் 4 அதே மாதிரி பிரேக் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு பிரேக் பண்ணலாம். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3s are 9, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4. இந்த ரெண்டு டேர்மும் ஒரே சைடில் இருக்குது, கேன்சல் ஆகணும். கேன்சல் ஆக நம்ம என்ன பண்ணாதான் கேன்சல் ஆகும், சப்ராக்ட் பண்ண கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட்னால 2 டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே எடுக்க போகிறோம். ஒன்று என்னது 12x கியூப், அதான் நெக்ஸ்ட் இருக்க 2 டேர்ம்ஸ். 12x கியூப் 28x ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இங்கே நம்ம ஒன்ஸ் 3x ஸ்கொயர் முடிஞ்ச பிறகு இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 3x ஸ்கொயரை ட்வைஸால் மல்டிப்ளை பண்ணணும். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா we get 6x ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே நம்பர் இருக்காது, நம்ம தான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து எழுதிக்கணும். எழுதலாமா? 12x cube divided by இங்கே ஃபஸ்ட்டு யாரு 6x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 6 டேபிள் ட்வைஸ் இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் 2xை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம எழுதுறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 2x இங்கே எழுதணும். மேலே என்ன பண்ணணும், எழுதியாச்சு. ஒன்று எழுதின பிறகு நமக்கு 2xஆல் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எங்கே அப்படின்னா இந்த பிளேஸ். ஓகேவா?
So 2 into 6 12 x into x square மல்டிப்ளைல x வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ 2 + 1னா 3ன்னு எழுதணும். 2 into 2 4 x into x square. சைனை சேஞ்ச் பண்ணலாமா? மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 24x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இங்கே 2 டேர்ம்ஸை நம்ம கீழே இறக்கணும். ஸோ ஏஎக்ஸை நம்ம வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா ஏஎக்ஸ், அடுத்து பிஏ அப்படியே நம்ம கீழே இறக்கிடும். ஓகேவா? ஓகே, இது நீங்கள் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டெப்பில் எழுதிக்கிட்டால் போதும், அரை மார்க்ஸ் போட்டு. ஓகே, இங்கே இந்த சைடு அதேமாதிரி ஒன்ஸ் இறக்கணும். அதுமே 9 எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 6ஓட ட்வைஸ் என்னது? 12. ஓகேவா? 6ஓட ட்வைஸ் என்னது? இது 6 வராது, தப்பு. 12. பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்குது? வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே அதே மாதிரி சாரி இங்கே நம்ம இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதணும். 6x ஸ்கொயர் அது அப்படியே தான் எழுதணும். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 2x, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோமே இங்கே ட்வைஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ட்வைஸால் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4x அப்படின்னு வந்துடும். இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மேலே நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னு பார்த்தா 24x ஸ்கொயர் டிவைடட் பை இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னா 6x ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் ஆகிடுது. 6 4s are 24. ஸோ என்ன 4 + 4. ஸோ இங்கேயே நம்ம என்ன போட்டுக்கணும்? +4. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4ஆல் என்டையர் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இந்த பிளேஸில் எழுத போகிறோம். ஓகே, பண்ணலாமா? ஓகே, 4 into 6 24, 24x ஸ்கொயர். 4 4s are 16. பக்கத்தில் என்ன வேரியபிள் இருக்கு? x. 4 4s are 16. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் அது என்னன்னு சொல்லிட்டாங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். ஓகேவா? சிம்பிளாக இதுவரை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஆன்சர் ஏயோட வேல்யூ இங்கே இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு எடுத்து எழுதிடுங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஏ ஈக்குவல் டு போட்டுட்டு இங்கே என்ன 16 இருக்குது, -16 இருக்குது, நீங்கள் +16 எழுதிடுங்க. இ போட்டுட்டு இங்கே என்ன 16 இருக்குது, -16 இருக்குது, +16. அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் அதோட ஆப்போசிட் சைன் தான் அதோட லாஸ்ட்டில் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இங்கே எப்படி நம்மளுக்கு வந்து ஏயோட பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா ஏ இங்கே நம்ம ஏ இங்கே என்ன வேரியபிள் இருக்குது? -16 எக்ஸ்ன்னு இருக்கா? -16 ரெண்டுத்துலேயும் என்னமோ காமனாக இருக்குது? எக்ஸு. ஓகேவா? என்ன ஆயிடுது? ரெண்டுமே ஆக மொத்தம் 0ன்னு ஆயிடுது.
ஸோ இந்த எக்ஸ் இப்படிக்கும் வந்தால் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு வெறும் என்னென்ன இருக்கும், a மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்ன எழுதிடலாம், a ஈக்குவல் டு 16. ஓகேவா? அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிச்சிடலாம். பி ரொம்ப ஈஸி. எப்படின்னா பி என்னவா இருக்கு, மைனஸ் 16 கீழே என்ன ஆகிடுது, ஈக்குவல் டு 0 ஆகிடுது. ஸோ மைனஸ் 16 அங்கே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ஈக்குவல் டு 16. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியஸ்ட் கம்பல்சரி 5 மார்க்ஸ் சம். கண்டிப்பாக மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் எடிஷன்லேயும் சரி பப்ளிக்லேயும் இருக்கும். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சமையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள். அண்ட் தென் தேர்ட் சாப்டர் லாஸ்ட்டாக ஒரு யூனிட் எக்ஸசைஸ்ன்னு எவ்ரி சாப்டர் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதே மாடலில் ஒரு சம் உங்களுக்கு தேர்ட் சாப்டரில் யூனிட் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கொயர் ரூட் சம்மையும் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். டோட்டலி நம்மளுக்கு 11 சம்ஸ் வரும் ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி. நல்லா எல்லா சம்முமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி ஒரு சம் நம்ம பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. I think you all understood this sum. Please subscribe my channel. Thank you.